அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில ஏசா யாக்கோபை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்த்தோம். திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 10ஆம் நாள். இன்று நாம் வாசித்தறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 35 முதல் 37 வரை. 35இல் கடவுள் யாக்கோபை பெத்தேலுக்கு போய் அங்கே குடியேறுமாறு கட்டளையிடுகிறார். யாக்கோபும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெத்தேலுக்கு செல்கிறார். மேலும் ஆண்டவர் தங்களிடத்திலுள்ள வேற்று தெய்வங்களை எல்லாம் அகற்றிவிட்டு தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுமாறு யாக்கோபிடம் கூறுகிறார். யாக்கோபு பெத்தேலில் ஒரு பலிபீடம் கட்டினார். மீண்டும் ஆண்டவர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை உறுதி செய்கிறார். யாக்கோபு லாபானிடமிருந்து வரும்போது 11 பிள்ளைகள் பிறந்திருந்தன. இப்பொழுது 12வது மகனான பெஞ்சமினை ராக்கேல் பெற்றெடுத்த பிறகு மரித்து விட்டாள். ஏசா மற்றும் யாக்கோபின் தந்தையான ஈசாக்கும் மரித்து விடுகிறார். நாம் கடவுளிடம் திரும்பும்போது நம்மிடமுள்ள பாவத்தை எல்லாம் அகற்ற வேண்டும், நம்மையே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நம் ஒருவரின் பாவம் நமக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கே துன்பத்தை வருவிக்கிறது. 36வது அதிகாரத்தில் ஈசாவின் வழிமரபினர்கள் பட்டியல், சேயீரின் வழிமரபினர் பட்டியல், ஏதோமின் வழிமரபினர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. 37வது அதிகாரத்தில் ராக்கேல் மற்றும் யாக்கோபின் மகன் யோசேப்பின் மீது யாக்கோபு மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவருக்கு அவர் வண்ண ஆடைகளை கொடுத்தார். அப்பொழுது யோசேப்பு 2 கனவுகள் கண்டார். அதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார். முதலாவது கனவில் அவருடைய சகோதரர்கள் அவரை வணங்குவது போலும், 2வது கனவில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவரை வணங்குவது போலவும் கனவு கண்டார். அதாவது சகோதரர்களும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குவது போல கனவு கண்டார். இதை அவர் அப்படியே தன்னுடைய சகோதரர்களிடம் கூறிவிட்டார். அதை கேட்டவுடன் அவருடைய சகோதரர்கள் அவர் மீது மிகுந்த பொறாமையோடு அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். ரூபன் யோசேப்பை காப்பாற்ற முயற்சி செய்கிறான். கடைசியில் அவர்கள் யோசேப்பை அடிமையாக விற்று விடுகிறார்கள். தந்தை யாக்கோபிடம் வந்து அவரை ஒரு விலங்கு கொன்றுவிட்டதாக கூறி நம்ப வைக்கிறார்கள். சகோதரர்கள் யோசேப்பு மீது கொண்ட பொறாமையால் அந்த குடும்பமே உடைபடுகிறது. எந்த தீமை நடந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாளும் தடுக்கப்படாது. அந்த துன்பத்தின் வழியே ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இப்பொழுது நாம் தொடக்க நூல் அதிகாரம் 35 முதல் 37 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். தொடக்க நூல் அதிகாரம் 35. பெத்தேலில் கடவுள் யாக்கோபுக்கு ஆசி வழங்குதல். அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடமுள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற விடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேம் அருகில் இருந்த ஒரு கருவாளி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டிலுள்ள லூசி என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபெக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள். பெத்தேலின் அடிவாரத்தில் இருந்த ஒரு கருவாளி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோபு பதானராமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பழுகி பெருக கடவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். அபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார்.
பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்து நின்று மேல் எழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ராக்கேலின் இறப்பு. பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர். எப்ராத்திற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்த பொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென்னொனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமின் என்று அழைத்தார். இவ்வாறு ராக்கேல் இறந்து போக பெத்லெஹேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார். யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராக்கேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ரவேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரவேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறு மனைவியாகிய பெல்காவுடன் உடலுறவு கொண்டான். இஸ்ரவேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோபின் புதல்வர்கள் 12 பெயர்கள் ஆவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராக்கேலின் புதல்வர்கள் யோசேப்பு, பென்யமின். ராக்கேலின் பணிப்பெண் பில்காவின் புதல்வர்கள் தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து, ஆசேர். இவர்கள் யாக்கோபுக்கு பதானராமில் பிறந்தவர்கள். ஈசாக்கின் இறப்பு. அப்ரஹாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்து அர்பா என்ற எபிரோன் ஆகும். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே அப்ரஹாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராயிருந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். தொடக்க நூல் அதிகாரம் 36. ஏசாவின் வழிமரபினர். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகொலிபாமாவையும், இஸ்மயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிப்பாசை பெற்றெடுத்தாள். பாசமத்து இரகுவேலை பெற்றெடுத்தாள். ஒகொலிபாமா ஏயூசு, யாலாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின்னர் ஏசா தம் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றையும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிப்பாசு, அவருடைய 2ஆம் மனைவியான பாசமத்தின் மகன் இரகுவேல். எலிப்பாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிப்பாசின் மறுமனைவி திம்னா எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். இரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மீசா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகொலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிப்பாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு. கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிப்பாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் இரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே இரகுவேலின் புதல்வர்கள்.
ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேரப்பிள்ளைகள். இவர்கள் இரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஒகொலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயூசு, யாலாம், கோராகு. இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகொலிபாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். சேயீரின் வழிமரபினர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயீரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், எட்சேர், தீசான். இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்த சேயீரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே. ஓரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா, சோபாலின் புதல்வர்கள் இவர்களே. அல்வான், மானகத்து, ஏபால், செப்போ, ஓனாம், சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே. ஐயா, அனா. அந்த அனா தன் தந்தை சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன், அனாவின் மகள் ஒகொலிபாமா, தீசானின் புதல்வர்கள் இவர்களே. எம்தான், எஸ்பான், இத்ரான், கேரான். எட்சேரின் புதல்வர்கள் இவர்களே. பில்கான், சஹவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே. ஊசு, ஆரான். ஓரியனின் தலைவர்கள் இவர்களே. லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், எட்சேர், தீசான். இவர்கள் சேயீர் நாட்டில் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாயிருந்தவர்கள். ஏதோமின் வழிமரபினர். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே. பெகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பேதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மீதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்த பின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரத்தீசு நதிக்கருகில் இருந்த ரஹபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியின் பெயர் மெஹெட்ரபெல். அவள் மெசகாப்பின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே. திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒகோலிபாமா, ஏலா, பினோன், கெனாசு, தேமான், மிபுசார், மக்தியேல், ஈராம், ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாயிருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா. தொடக்க நூல் அதிகாரம் 37. யோசேப்பும் அவர் சகோதரரும். கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார். யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயது இளைஞனாயிருந்தபோது தம் தந்தையின் மறு மனைவியரான பெலகா, சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாய் வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும்
தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 வெண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தபோது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனத்தில் கொண்டார். யோசேப்பு விற்கப்பட்டு எகிப்தை அடைதல். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற, அவர் இதோ நான் தயார் என்றார். அவர் அவரிடம், நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆள் குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்கள் நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து கொண்டனர். ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர். அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது. ஐயோ யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டி கொண்டு பல நாள்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினர். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இதற்கிடையில் மீதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை விற்றனர்.
அன்பின் பரலோக பிதாவே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. யாக்கோபோடு இருந்து அவரை வழி நடத்தின தேவன், அவரை தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைத்து வந்த தேவன், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. யாக்கோபு பயிரிட்ட போது அவருக்கு 100 மடங்கு பலனை கொடுத்த தேவன், எங்களுடைய செயல்கள் 100 மடங்கு வெற்றியை கொடும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் அரணும் கோட்டையுமான தேவனே, எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. அந்த துன்பத்தை மேற்கொள்ள வேண்டிய சக்தியை கொடும் தேவனே, வல்லமையை தாரும் அப்பா. உம்முடைய இறை வார்த்தையை கைக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரோடு போராடி யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் தேவனே. நாங்களும் தேவனே, இதோ தொடர்ந்து உம்மிடம் மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை, சுமைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடும் அப்பா. இந்த துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடும் தேவனே. யோசேப்போடு இருந்து அவரை வழி நடத்திய தேவன், துன்பத்தின் நடுவில் அவருக்கு வெற்றி அளித்த தேவன், எங்களுக்கும் வெற்றியை கொடும் அப்பா. அன்பின் தேவனே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களை கைதூக்கி ரட்சியும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்.